அனைவருக்கும் வணக்கம். நேபாளுடைய பிரதமராக பதவியேற்று கொண்டிருக்கிற ஷர்மா ஒலி இந்தியாவுக்கு நோஸ்கட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்தை சீனாவுக்கு மேற்கொண்டாரு. ஆனா சீனாவோ அவரை வச்சு செஞ்சிருச்சு நண்பர்களே. அவரை வாங்க வாங்கன்னு வர வச்சு அங்க வச்சு அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவரை கிளாசிக்காக காலவாரி அனுப்பி இருக்குது சீனா அப்படிங்கிறதான் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற லேட்டஸ்ட் செய்தி. நேபாளில இருந்து கிளம்பி சீனா போய் அசிங்கப்பட்டு திரும்பி வந்திருக்கிற அந்த நாட்டு பிரதமரை அந்த நாட்டு மக்கள் வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக அவர் இந்தியாவுக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சீனாவிடம் அசிங்கப்பட்டு வந்தது இப்பொழுது பெரும் பரபரப்பாக இந்த பிராந்தியம் முழுவதும் பேசப்பட்டு வருது. இந்த மிக முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, பொதுவாக இந்த பிராந்தியத்தை சேர்ந்த நாடுகளில் புதியதாக அந்த நாட்டு தலைவர் பதவியேற்று கொண்ட உடனேயே அவர்கள் தங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொள்வதை பாரம்பரியமாக வச்சிருக்கிறாங்க. இலங்கை, பங்களாதேஷ், மியான்மர், நேபாள், பூட்டான், மாலத்தீவு உள்ளிட்ட இந்த பிராந்தியத்தை சேர்ந்த நாடுகள், பாகிஸ்தானை தவிர இந்த நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் நான் சொன்னது போல அவங்க ஜெயிச்சு பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா முதல்ல இந்தியாவுக்கு தான் தங்களுடைய வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வாங்க. இதுல விதிவிலக்காக மாலத்தீவு அதிபர் முயிசு இந்தியாவுக்கு வரமாட்டோம்னு சீனாவுக்கு முதல்ல போய் எப்படியெல்லாம் நாரி போய் இன்னைக்கு நிற்கிறாரு, அந்த நாட்டைவே எப்படி படுபாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி இருக்கிறாரு அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்ததாக இப்பொழுது நேபாளில் பிரதமராக கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு பதவியேற்று கொண்ட நம்ம ஒலி தாத்தா இருக்கார் இல்லையா, KP ஷர்மா ஒலி, அவர் இந்தியாவுக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்க போறேன், என்னுடைய முதல் பயணம் இந்தியாவுக்கு இருக்காது, நான் இந்தியாவுக்கு போக மாட்டேன், நான் முதல்ல சீனாவுக்கு தான் போறேன், சீனா எங்களுடைய ஃபெவிகால் போட்டு ஒட்டின நண்பர் அப்படின்லாம் பயங்கரமா புரடா விட்டுக்கிட்டு அவர் தன்னுடைய முதல் பயணத்தை சீனாவுக்கு மேற்கொண்டாரு. அவருடைய பயணத்தின் மிக முக்கியமான நோக்கமே 2 நண்பர்களே. ஒன்று என்னன்னா இந்தியாவுக்கு நோஸ்கட் கொடுக்கறது. இந்தியாவுக்கு நீங்க இல்லைன்னா என்ன, எங்களுக்கு சீனா இருக்குது, உங்களை விட பெரிய ஆளு சீனா, அவங்களுடைய தயவு எங்களுக்கு இருக்குது, சீனா எங்களுக்கு வாரி வழங்கும், நீங்க நாரி போய் நிப்பீங்க அப்படின்னு சொல்லாமல் நமக்கு சொல்லிவிட்டு போனாரு நேபாளுடைய பிரதமர் ஒலி சர்மா. அவருடைய 2வது குறிக்கோள் என்ன அப்படின்னா, அவர் தான் சீனாவில் போய் சீனாவில இருந்து ஏகப்பட்டது தங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னார் இல்லையா, அதை எதிர்பார்த்து தான் போனாரு. சீனாவுக்கு போய் தங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை அவங்க கொடுக்கணும் அப்படின்னும், அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு சீனாவிடம் நாங்கள் கடனெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் கிராண்ட்னா இலவசமாக சீனா அதை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அவர் சீனா கிளம்பினாரு. அதே போல இன்னொரு மிகப்பெரிய கோரிக்கையும் நேபாளுடைய அதிகாரிகள் சீனாவிடம் வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னாக்க, சீனா பொக்காரா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஏர்போர்ட்டை நேபாளில் கட்டியிருக்குது, ஒரு சர்வதேச விமான நிலையத்தை. அதுக்கு 216 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு கடன் கொடுத்திருக்குது சீனா நேபாளத்துக்கு. அந்த கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேபாளுடைய பிரதமர் ஒலி கேட்டுக்கொண்டாரு. அவர் நேபாளிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தா தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு சும்மா பயங்கரமா சீன் போட்டுக்கிட்டு தெரிஞ்சாரு இந்த மனுஷன். அவர் நான் போய் இந்த 216 மில்லியன் அமெரிக்கன் டாலரை தள்ளுபடி பண்ணி வாங்கிடுவேன் அப்படின்னாரு. அடுத்ததாக சீனாவிடம் இருந்து நாங்கள் பலவிதமான ப்ராஜெக்டுகளை கிராண்ட் முறையில் வாங்கிட்டு வருவேன், இலவசமாக வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு கிளம்பினாரு. ஆனா சீனா அவரை வெச்சு செஞ்சிருச்சு அப்படிங்கிறதா உண்மை. நேபாளுடைய பிரதமர் ஒலி அவர்கள் சீனா சென்ற போது அங்க அவர் சீனாவுடைய
அதிபரான ஜி ஜின்பிங்கை நேரில் சந்திச்சாரு. அவங்க 2 பேரும் கை கொடுத்து கொள்கிற அந்த வீடியோவை பார்த்தாலே நமக்கு தெரியும் நண்பர்களே, ஜி ஜின்பிங் முகத்திலையும் ஈயாடுல ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு புன்முறுவல் கூட கிடையாது. குரான் நிக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது ஒலி அதை விட கிளாசிக், அப்படியே முகத்துல அப்படியே எள்ளும் தண்ணி போட்டோம்னா வெடிச்சிரும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு இஞ்சி தின குரங்கு ரேஞ்சுக்கு ஒலி நின்றுகிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒலி சீனா கிளம்புறதுக்கு முன்னாடியே சீனாவிடம் தங்களுடைய கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. முதலாவதாக நம்ம சொன்னது $216 மில்லியன் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க இல்லையா. அதை அதிகாரிகள் அனுப்பின போதே சீனா முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுச்சு. அவங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்துருக்குறாங்க, முடியாதுன்றுச்சு. அந்த டாபிக் இவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே கத்தம் ஹோகையா முடிச்சு பிடிச்சு. இரண்டாவதாக சீனாவோடு நேபாள் 2017ஆம் ஆண்டு, அப்பையும் ஒலி தான் அங்கே பிரதமராக இருந்தார். 17ஆம் ஆண்டு பிஆர்ஐ திட்டத்தில் நேபாளை இணைப்பதற்கு கையெழுத்து போட்டாங்க. பிஆர்ஐ அப்படிங்கிறது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டம். சீனா அதிபர் ஜி ஜின்பிங்குடைய பெட் திட்டம். அது வெளிநாடுகளில் சாலைகள் மற்றும் பிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அது விமான நிலையம் கட்டுவதாக இருக்கலாம், அல்லது மைன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சுரங்கங்களை மேம்படுத்துவது கட்டுவதாக இருக்கலாம், அல்லது ஹார்பர் இருந்ததுனாக்க அந்த கண்டெய்னர் டெர்மினலை இதையெல்லாம் கட்டுறதா இருக்கலாம். இது போக உள்ளுக்குள்ள டேம் கட்டுறது, எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது, அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுக்கெல்லாம் சீனா திட்டமிட்டு கொடுக்கும். அடுத்ததாக சீனாவே அதுக்கு ஃபண்டிங்கும் கொடுக்கும். ஃபண்டிங்னா எப்படின்னா லோன் தான் கொடுப்பாங்க. அதுவும் எப்படின்னா சர்வதேச அமைப்புகள், IMF, வேர்ல்டு பேங்க், ஏஷியன் பேங்க்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொடுப்பதை விட அதிக வட்டிக்கு சீனா பணம் கொடுக்கும். தானே ப்ராஜெக்டை டிசைன் பண்ணும், தானே பணமும் கொடுக்கும். இதுக்கு அடுத்தது இன்னொரு கண்டிஷன் வேற இருக்குது இந்த பிஆர்ஐ திட்டத்தில். அது என்னன்னா, அந்த பிஆர்ஐ திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த கட்டடம்லாம் கட்டுவாங்க இல்லையா, அதுக்கு முழுக்க முழுக்க கான்ட்ராக்டை சீன நிறுவனங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு கண்டிஷன். இதுதான் இந்த பிஆர்ஐ திட்டம். இந்த பிஆர்ஐ திட்டத்தில் நேபாள் 2017ஆம் ஆண்டே சேர்றதுக்கு ஒப்புதல் சொல்லி அங்க கையெழுத்தும் போட்டாங்க. ஆனா நேபாளுக்குள்ள வந்தபோது நேபாளில் பயங்கரமான எதிர்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த சமயத்திலே பார்த்தோம்னா பாகிஸ்தான், இலங்கை மற்றும் சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் சீனாவிடம் இந்த பிஆர்ஐ திட்டத்தில் கடன் வாங்கி ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அது எல்லாம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தது, திவாலாகிற நிலைமையில் இருந்தது. இதை பார்த்துட்டு நேபாளுடைய எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக இதை பிரச்சனை பண்ண, நேபாள் மக்கள் இதை எதிர்த்ததால பிஆர்ஐ திட்டத்தில் கையெழுத்து போட்டாலும் கூட எந்த ப்ராஜெக்டையும் அவங்க எடுத்து செய்யறதுக்கு அனுமதி வழங்கவே இல்லை நேபாளுடைய பாராளுமன்றம். அதனால பிஆர்ஐ திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சீனாவுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த பிஆர்ஐ திட்டத்தை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நேபாள் ஒத்துக்கணும். ஒலி அவங்களுடைய டம்மி தான். அது ஒலி எப்போதுமே சீனாவுடைய பேச்சை கேட்கிற ஒரு டம்மி தான். அதனால சீனாவுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஒலி மீண்டும் பிரதமரானோடனே அவரும் என்ன சொன்னாரு, மீண்டும் பிஆர்ஐ திட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம். பிஆர்ஐ திட்டம் நல்ல திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக நேபாளில் பல பெரிய ப்ராஜெக்டுகளை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். ஆனால் அங்கே தான் ஒரு சுழியை போட்டுருச்சு. நேபாளுடைய ஆளும் கூட்டணியில் இருக்கிற நேபாளி காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து தான் இப்பொழுது ஒலி அங்கே பிரதமராகி இருக்கிறாரு. இந்த நேபாளி காங்கிரஸ் இதற்கு முன்னாடி இருந்த பிரதமருடைய கட்சிக்கு ஆதரவு கொடுத்தது. அவரை கவுத்துவிட்டு இப்பொழுது ஒலியோடு இணைஞ்சிருக்குது. நேபாளி காங்கிரஸ் கட்சி தான் அங்கே அதிக எண்ணிக்கையை வச்சிருக்குது கையில் பாராளுமன்றத்தில். அதனால இந்த நேபாளி காங்கிரஸ் சொல்றத ஒலியால மீற முடியாது. இந்த நேபாளி காங்கிரஸ் தெளிவாகவே முதல்லயே ஒரு கண்டிஷனை போட்டுருச்சு. நீங்க பிரதமர் ஆகணும்னா பிஆர்ஐ திட்டத்தில் நீங்கள் லோன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கண்டிஷனு. அந்த கண்டிஷனை மீற முடியலை ஒலியால். அதனால தான் ஒலியுடைய அதிகாரிகள் அவர் சீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து தாங்க என்னென்ன கையெழுத்து போடலான்னு முடிவு பண்ணுறாங்களோ அதெல்லாம் முதலே பேசி எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க இல்லையா. அப்படி தங்களுடைய கோரிக்கைகளை முதல்ல சீனாவுக்கு அனுப்புகிறாங்க. என்னன்னா, பிஆர்ஐ திட்டத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், அது எங்களுக்கு சம்மதம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் கடனாக பணத்தை கொடுக்காதீங்க, அதற்கு பதிலாக எங்களுக்கு கிராண்டாக கொடுங்க, அதாவது இலவசமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நேபாள் கேட்டது. அதற்கு அப்பொழுதே பதில் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. நோ நோ நோ, நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லிவிட்டதாகவும், நேரில் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு அப்பையும் ஒரு இக்கனா வச்சிருக்குது சீனா.
அதனால ஒரு நம்பிக்கையோட தான் நம்பால் வந்து கிளம்பி போனாருங்க. அங்கே போனால் இவரை வரவேற்றாங்க இல்லையா, வரவேற்கும் போதே இவரை வந்து ரொம்ப டவுன்கிரேட் பண்ணிட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜி ஜின்பிங்கோட இவர் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லையா, அது வந்து ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸில் தான் நடத்தியிருக்கிறாங்க. வழக்கமாக முக்கியமான உலக தலைவர்கள் வந்தால் அவங்க வந்து சீனாவுடைய பெய்ஜிங்கில் இருக்கிற கிரேட் ஹால் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற அந்த ஹாலில் தான் ஜி ஜின்பிங் அவர்களை சந்தித்து பேசுவது வழக்கம். அது வந்து பெரிய தலைவர்களுக்கு தான் அந்த மரியாதை. நேபாளுடைய ஒலிக்கு அந்த மரியாதை கூட கிடைக்கல. ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸில் போய் ஒரு மூலையில் உட்கார வச்சு தான் பேசியிருக்கிறாங்க. அங்கேயே மனுஷனுக்கு மூஞ்சி சிரித்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு எவ்வளவோ மன்றாடியும் கூட, ஒலி வந்து அப்படி கெஞ்சி கதறி கூத்தாடி கேட்டும் கூட சீனா வந்து அசஞ்சே கொடுக்கலைன்னு சொல்கிறாங்க. 216 மில்லியன் அமெரிக்கன் டாலரையும் நாங்கள் தள்ளுபடி பண்ண மாட்டோம். இரண்டாவதாக கிராண்ட் அப்படிங்கிற வார்த்தையவே வந்து அவங்க அக்ரிமெண்ட்டில் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதற்கு பதிலாக சீனா என்ன சொல்லியிருக்குது, கிராண்ட்டுங்கிறதும் எய்டுங்கிறதும் ஒன்று தான், நீங்கள் எய்டுங்கிற வார்த்தையை போடுங்கன்னு சொல்லியிருக்குது. உண்மையை சொல்லப்போனால் எய்டுங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாத வார்த்தை. உலகத்தில் பல நாடுகள் எய்டுன்னு சொல்லி கொடுக்குது. இந்தியாவுக்கும் கூட முன்பு வளர்ந்த நாடுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்பொழுது நம்ம எய்டு வாங்குறதில்ல. அப்படி எய்டு கொடுத்தாங்கன்னா அதில் பல கண்டிஷன் வரும். அதில் முழு அமௌண்ட்டும் லோனாக இருக்கலாம், பார்ட் அமௌண்ட் லோனாக இருக்கலாம், அல்லது முழு அமௌண்ட்டையுமே நாங்கள் கிராண்டாக கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும், இந்த ப்ராஜெக்டை எங்களுக்கு கொடுத்துட்றோம், இதை கொடுத்துட்றோம் அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் வரும். அதில் வந்து பல கண்டிஷன்கள் இந்த எய்டில் உண்டு. உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா பாதி அமௌண்ட் நான் எய்டு தரேன், பாதி அமௌண்ட் நான் வந்து உங்களுக்கு லோன் தரேன், பாதி வந்து இலவசமாக கிராண்டாக தருகிறேன். ஆனால் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் செய்யணும்னா எங்களுக்கு நீங்கள் வேறு விதமான சலுகைகளை கொடுக்கணும். உதாரணத்துக்கு உங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு இரும்பு தாது கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன், அதை வந்து முழுமையாக எங்களுக்கு கொடுத்துடணும். அதை வந்து எங்கள் கம்பெனி தான் வந்து அதை வந்து எடுத்து அங்கே இருக்கிற இரும்பை நாங்கள் எடுத்துக்குவோம். இந்த மாதிரிலாம் பல கண்டிஷன் வரும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் எய்ட் அப்படிங்கிறது. அதை தான் போட்டிருக்கிறாங்க இதில். இதை வந்து ஒலி வந்து என்ன ஏதுன்னே தெரியாமல் சரின்னு ஒத்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் தான் நேபாளுடைய பிரதமர் ஒலியை மிகப்பெரிய அளவில் சீனா ஏமாற்றிருச்சு, நேபாள் ஏமாந்து போய் கையெழுத்து போட்டுருச்சு அப்படின்னு இப்பொழுது நேபாளுடைய எதிர்க்கட்சிகளாம் பெரிய அளவில் இதை பேசி வராங்க நண்பர்களே. இது பத்தாதுன்னு ஒலி செய்த இன்னொரு காரியமும் இப்பொழுது பேக் ஃபயர் ஆயிருக்குது. அது என்ன அப்படின்னா, அவர் இந்தியா வரமாட்டேன்னு மறுத்தார் இல்லையா, முதல் பயணமாக இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு மறுத்தார் இல்லையா, அந்த சமயத்தில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் முதல் பயணமாக இந்தியா வரணும் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதில் அவர் சொன்ன மிக முக்கியமான கண்டிஷன்கள் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து இலவசமாக பல பெரிய ப்ராஜெக்டுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷனு, இந்த சீனா கட்டிய விமான நிலையம் இருக்குதுல்ல, இன்டர்நேஷ்னல் விமான நிலையம், அந்த விமானத்திலிருந்து கிளம்புகிற விமானங்களுக்கு இந்தியாவின் மீது பறப்பதற்கு, இந்தியாவுடைய வான்பரப்பின் மீது பறப்பதற்கு தடையில்லாத சான்றிதழ் எங்களுக்கு வழங்கணும், நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் நீங்கள். அப்போ எங்கள் ஃப்ளைட்டெல்லாம் அந்த விமான நிலையத்திலேருந்து வர்ற ஃப்ளைட்டெல்லாம் பறக்கும். அடுத்ததாக இந்தியா வந்து அந்த விமான நிலையத்துக்கு எங்களுக்கு விமானங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தது. அது மட்டும் இல்லை, நேபாளோட ஒலி தாத்தா போட்ட இன்னொரு மிக முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, அவர் சென்ற முறை பிரதமராக இருந்தப்போ இந்தியாவுடைய பகுதிகளான காலாபானி, லிப்புலேக் பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதியை நேபாளோட மேப்பில் சேர்த்திக்கிட்டார்ல, இவரை மனுஷனே போய் நேபாள் மேப்பில் சேர்த்திக்கிட்டார்ல, அந்த பகுதியை இந்தியா வந்து நேபாளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டிருக்கிறாரு. இந்த கண்டிஷன் எல்லாம் கேட்டுவிட்டு இந்தியா என்ன சொல்லியிருக்குது, எங்கள் லேண்டு ஒரு இன்ச்சை கூட உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஓடி போயிரு அப்படின்ட்டாங்க. அடுத்ததாக ரெண்டாவது கண்டிஷன் இவர் போட்டது, நிறைய ட்ரேடு கன்செஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. குறிப்பாக சீனா கட்டின விமான நிலையத்திலேருந்து வருகிற விமானங்களுக்கு நாம் வந்து நோ அப்ஜெக்ஷன், இந்தியா மேலே பறக்கிறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும்னார்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ என்னமோ பண்ணுட்டாங்க. ஒலி கேட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிராகரித்தது இந்தியா. அதனால தான் ஒலி வந்து கோச்சுக்கிட்டு, நான் கேட்டதை கொடுக்க மாட்டீங்களா, நான் சீனாட்ட போகிறேன், சீனா பாருங்க எனக்கு என்னெல்லாம் கொடுக்குது பாருங்க அப்படின்னு இந்தியாவிடம் வீம்படிச்சுக்கிட்டு தான் சீனா போயிருக்கிறாரு. போன மனுஷன்
போன மச்சான் திரும்பி வந்தேன் பூமணத்தோட அப்படிங்கிற மாதிரி போய் நசுங்கி பிதுங்கி நாரி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு அக்ரிமெண்ட்லையும் கையெழுத்து போட்டுவிட்டு அந்த அக்ரிமெண்ட் என்னங்கிறதே புரியாமல் வந்து இப்பொழுது நேபாளில் திரும்பி இறங்கியிருக்கிறாரு. அவரை இப்பொழுது நேபாளுடைய மக்களும் நேபாளுடைய எதிர்க்கட்சிகளும் ஏன் அவருடைய கூட்டணி கட்சிகளும் கூட வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, இந்தியாவுக்கு துரோகம் நினைக்கும் யாருக்கும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறத நேபாளுடைய ஒளி இந்நேரம் புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். இன்னும் கூட புரிஞ்சுக்குவார். இன்னும் கூட நிறைய ஒளிக்காக காத்திருக்குது இந்தியாவுக்கு அவர் செய்த துரோகங்களுக்காக. இதை பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கணுங்க. பை பாய்.